காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது. இதை நான் சுட்டிக்காட்டினேன். ஏன்னா கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதுல அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் நான் சொன்ன அந்த 3 அடிப்படையில் தான் அது நடக்க வேணும். அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததா இந்த அரசு சரியா செயல்பட்டு நினைக்கலாம். அதுல எந்தவித பணியும் மேற்கொள்ள. அதே சட்டமன்றத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தா இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யல. அது நிறைவேற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யல. இன்று ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். அந்த தீர்ப்புக்கு இந்த 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும். டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்திருக்கிறோம். இந்த அரசு இந்த 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் உரிய முறையில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்கிறோம். இது குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல. அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல. அண்ணா திமுக அரசு இருக்க விட. ஆனால் இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த 28வது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது.